பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலம்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:4 கர்த்தருடைய வார்த்தையினால தான் நாம் பிழைப்போம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வசனங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நாட்டிக்கொள்ள வேணும். மிகுந்த அவதானமாக இருக்க வேணும். இப்பொழுது நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். கடந்த செய்தியிலும் இதே வசனத்தையே நான் தொடர்ந்து உங்களுக்கு பிரசங்கித்தேன். அதே வசனத்தையே இப்பொழுதும் தொடர்ந்து பிரசங்கிக்க போகிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுகிறத பொறுத்தே நம்முடைய அறிவு வளர்கிறது. அந்த அறிவை பொறுத்தே நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாசம் பலப்படுகிறத பொறுத்தே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார். அவர் செயற்படுகிறத பொறுத்தே பாவம் கட்டுப்பாட்டுக்கள், பாவ சுபாவம் கட்டுப்பாட்டுக்கள் இருக்கிறது. பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகளை ஆதாரமாக எடுத்து அதன் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலர் 2 மிக முக்கியமான உண்மைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, விசுவாசி சுயாதீனத்தோட நிரந்தர உறவு உள்ளவனாக இருக்கிறான் என்பது முதலாவது. ரெண்டாவது, அப்படியே சுயாதீனத்தோட நிரந்தர உறவு அவன் வைத்திருக்கிறபடியினால் அவன் பாவ சுபாவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை.
இரண்டாவதாக தெய்வீக சுபாவம் அவனில் நாட்டப்பட்டிருக்கிறபடியினால் அவன் தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கு விருப்பமாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு தேவையான வல்லமையையும் அந்த திவ்ய சுபாவம் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு மிக முக்கியமான விஷயம். 2 பேதுரு 1:4 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே தேவனால் நாட்டப்பட்ட யந்திரம், அதாவது ஆவிக்குரிய யந்திரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 யந்திரமும் என்ன? ஒன்று விசுவாசி குறிப்பாக சுயாதீனத்தோட நிரந்தர உறவு வைத்திருக்கிறான். 2வது அவனுக்குள்ள தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த தெய்வீக சுபாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு விருப்பமானவைகளை அவன் செய்ய விரும்புகிறான். அதை செய்வதற்கு போதிய பலத்தையும் அந்த தெய்வீக சுபாவம் கொடுக்கிறது. அப்போ இது 2ஐயும் ஒரு யந்திரம், ஆவிக்குரிய ஒரு யந்திரமாக நமக்குள் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால நாட்டப்பட்ட மிக முக்கியமான ஆவிக்குரிய யந்திரம் இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஒரு விசுவாசி தேவனுக்கு ஏற்ற முறையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்ததாக பாவ சுபாவத்துக்கு நாம் மரித்தோம், பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தம் ஒரு விசுவாசி தான் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறான். அப்போ பாவ சுபாவத்துக்கு மரித்து உயிர் தெழுந்திருக்கிறான். புதிதான ஜீவனோட ஒரு விசுவாசி எழுந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் விசுவாசி தான் பாவ சுபாவத்துக்கு மரித்து போனதை கிறிஸ்துவோட மரித்ததன் நிமித்தம் பாவ சுபாவத்துக்கு நான் மரித்தேன் என்ற விஷயத்திலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும். அதை இடவிடாமல் அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ எண்ணிக்கொள்வது என்னவென்றால் பாவ சுபாவத்துக்கு மரித்திருக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் செய்ய போகிற அலுவல்களை பற்றியும் என்ன நம்மிடத்தில் செய்ய போகிறார் என்பதை பற்றியும் அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணிக்கொள்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, விசுவாசி இப்பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான். ஆவியின் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே என்பதையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாவற்றையும் விசுவாசி தன்னுடைய சொந்த பலத்தினால ஒரு பொழுதும் செய்ய முடியாது. விசுவாசி வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரம் உண்டு என்றதை நாம் அறிந்து அவனுக்கு புதிதான ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ளும் பொழுது தனக்கு புதிதான ஜீவன் தரப்பட்டிருக்கிறதையும் அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது நமக்கு வல்லமையாக செயல்பட்டு நம்மால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் அது நமக்காக செய்யும் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு வழியும் நமக்கு இல்லை. இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அந்த பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். ஆனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வல்லமையாக செயல்பட்டு நமக்கு என்ன செய்ய வேணுமோ அது எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். அப்போ பாவ சுபாவத்துக்கு நாம் தொடர்ந்து மரித்திருக்க வேண்டியது முக்கியம். அப்போ பாவ சுபாவத்துக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவத்துக்கு நாம் தொடர்ந்து மரித்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி தொடர்ந்து மரித்திருக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன?
தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி அதை முற்றும் முழுதுமாக அறிந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் தன்னில் வல்லமையாக செயல்படுவார் என்ற உண்மையை விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். இதனையே 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசி இதனை அனுதினமும் செய்ய வேணும் என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லூக்கா 9:23-24 சொல்லப்பட்ட மாதிரி இந்த எண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம், விசுவாசிக்க வேண்டியது தொடர வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில வேளைகளில் நாங்கள் இப்படி சொல்வதை அநேகமான கிறிஸ்தவர்கள் இவர் என்ன நெடுக சிலுவையை பற்றியே சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்போ சிலுவையை பற்றி ஒருவன் அதிகமாக பேச முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அது கடல் போல இருக்கிறது. சிலுவையில் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது கடல் போல இருக்கிறது. எந்த மனுஷனாலும் அதனை பேசி அது சிலுவையை பற்றி பிரசங்கித்து அவனால் முடியாத ஒரு விஷயம் அது. அப்போ ஒருவனாலும் சிலுவையை அதிகமாய் பேச முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மை என்னவென்றால் இப்படியான கேள்விகளை கேட்குற மனுஷர்களுக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பற்றிய அறிவு அறவே இல்லாததன் நிமித்தம் இந்த மாதிரியான கொமெண்ட்ஸுகள் பல்வேறு விதமான கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிறது. இவர் சிலுவையை பற்றி அதிகமாக பேசுகிறார், அப்போ சிலுவையை விட்டு வேறு ஏதாவதுக்கு இவர் போகலாமே என்று சொல்லி சொல்கிறார். அப்போ சிலுவையை பற்றி ஒன்றுமே தெரியாதபடியினாலும் அதை பற்றி அறிவு இல்லாததன் நிமித்தம்தான் அந்த மாதிரியான கொமெண்ட்ஸுகள் வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற சொல்லிலிருந்து விசுவாசம் வருகிறது என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற சொல்லிலிருந்து விசுவாசம் வருகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றினதன் மூலம் விசுவாசம் எப்பொழுதும் முடித்து வைத்த அந்த வேலையிலேயே இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2 அதை பற்றி தான் சொல்லுகிறது. கலாத்தியர் 6:14 அதை பற்றி தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:23 அதை பற்றி தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:17-18 அதை பற்றி தான் சொல்லுகிறது. ஆனபடியால் சிலுவையை தவிர்த்து வேறு ஒரு இடமும் நாங்கள் அசும்பக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9:23 தெளிவாக அதனை உறுதிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் சிலுவையிலேயே இருக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. அப்படியாக நம்ம உடனடியாக சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எப்பொழுதும் சிலுவையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது அவர்கள் அப்போ மேற்கூறிய எல்லாவற்றையும் தினமும் நாம் வாயினால் அறிக்கை செய்தோமானால் நாம் சரியான முறையில் எண்ணிக்கொள்கிறோம் என்று சொல்லி பொருள்படுமோ என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அப்போ எண்ணிக்கொள்கிறதும் அறிக்கையிடுகிறதும் வித்தியாசமான செயல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிக்கையிடுவது எண்ணுவதில்லை, அறிக்கையிடுவது ஒரு கிரியை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவையானது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு தான் நமக்கு தேவையே தவிர அதனைத்தான் எண்ணிக்கொள்கிறது சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுவைகள் எல்லாவற்றையும் நான் வாயினாலே அறிக்கை பண்ணினால் அது எண்ணிக்கொள்கிறதா? இல்லை.
எண்ணிக்கொள்கிறது என்று சொன்னால் சிலுவையிலே அவர் செய்து முடித்த அலுவலை பற்றிய அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு முக்கியம். அந்த அறிவை நாம் கண்டறியும் பொழுது நாம் எண்ணிக்கொள்கிறோம். அப்போ தேவையானது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு தெளிவாக இருக்கும் பொழுது விசுவாசம் பலப்படும். விசுவாசம் பலப்படும் பொழுது கிரியைகளும் பலப்படும். இல்லாத கிரியைகள் ஆபத்தான கிரியைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உலக வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் இல்லாத கிரியைகளுக்கு பெயர்தான் உலக வழிபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பொருத்தமான விசுவாசம் நமக்கு இருக்குமாயின் பலமான கிரியைகளும் இருக்கும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு விசுவாசியில் செயல்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். எந்த அடிப்படையில் அவர் அதை செயல்படுத்துகிறார்? விசுவாசத்தின் அடிப்படையில். அப்போ விசுவாசம் பெருக பெருக கிரியைகளும் பெருகும் என்று சொல்லி எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அனுதினமும் கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின சுயாதீனத்தை தொடர்ச்சியாக எண்ணிக்கொள்வோமாக. எப்படி நான் இந்த சுயாதீனத்தை பெற்றேன் என்று சொல்லி அறிவை பெற்று அந்த அறிவின் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக எனக்கு இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி எண்ணிக்கொள்ள வேணும். அப்படி எண்ணிக்கொள்ளும் பொழுது விசுவாசம் பலப்படும். கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். விசுவாசத்தில் நிலையாக இருப்பீர்களா இருந்தால் அந்த சுயாதீனத்திலும் நிலை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவுடன் நாம் மரித்தோமானால் நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோம் என்று சொல்லி ரோமர் 6:7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோம், ஆனால் பிசாசுக்கு மரித்து போனோம் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனால் நியாய பிரமாணத்துக்கு மரித்து போனோம் என்று சொல்லி ரோமர் 7:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோமானால் சுயத்துக்கு மரித்து போனோம் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனால் மாம்சத்துக்கும் அதன் இச்சைகளுக்கு மரித்து போனோம் என்று சொல்லி கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோமானால் உலகத்துக்கு மரித்து போனோம் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசு எந்த விதமான ஆதிக்கத்தையும் நம்மேல் இனிமேல் செலுத்த முடியாது. ஒருவன் மரித்தால் மரித்தவென்றே பொருள்படும். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோம் என்றால் நாம் மரித்து போனோம், அந்த பாவத்துக்கு மரித்து போனோம் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேணும். மரித்து போனால் மற்ற என்னென்னத்துக்கு நாம் மரித்தோம் என்பதை பற்றிய அறிவு நமக்கு மிக முக்கியமானது. இப்படி இருக்க நாம் தட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் பாவத்துக்கு இல்லை என்றும் தேவனுக்கு ஆம் என்றும் சொல்ல முடியும் என பல கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் நாம் தட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் இனிமேல் நான் பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல முடியும், தேவனுக்கு ஆம் என்று சொல்ல முடியும் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வாறான சிந்தனை வேதத்துக்கு முழுதும் முரணானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவன் பாவத்துக்கு மரித்தால் அது எப்படி பாவத்தோடு அவன் மறுபடியும் பேச முடியும்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் பாவத்துக்கு மரித்தால் அது எப்படி அவன் அந்த பாவத்தோடு மறுபடியும் சம்பாஷணை செய்ய முடியும்?
இதை கவனமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒருவன் மரித்திருந்தால் அவன் மரித்து போனான் என்பதே பொருளாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு பிழைத்திருக்கிறோமே தவிர பிசாசுக்கு நாம் பிழைத்திருக்கவில்லை. பிசாசுக்கு பிழைத்திருந்தால்தான் அதனோடு நாம் சம்பாஷணை செய்ய முடியும். ஏதாவது ஒன்றுக்குத்தான் நாம் பிழைத்திருக்க முடியும், ரெண்டுக்கும் பிழைத்திருக்க முடியாது. ஒன்றில் தேவனுக்கு பிழைத்திருந்தால் பிசாசுக்கு நாம் மரித்திருக்கிறோம், அல்லது பிசாசுக்கு பிழைத்திருந்தால் நாம் தேவனுக்கு மரித்திருக்கிறோம். ஏதாவது ஒன்றுக்கு நாம் மரித்திருக்க வேண்டும். நாம் பாவத்துக்கு மரித்து போனோமானால் நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்போ பாவத்துக்கு மரித்து போன நாம் பாவத்தோடு நாம் எப்படி சம்பாஷணை செய்ய முடியும்? ஆனபடியால் இனிமேல் இல்லை, பாவத்துக்கு இல்லை என்று என்னால் சொல்ல முடியும் என்ற பேச்சு நாம் விட்டுட வேணும். அது சாத்தியப்படாது. ஏனென்றால் பாவத்துக்கு மரித்து போனால் எப்படி பாவத்தோடு சம்பாஷணை செய்ய முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் இந்த கேள்வியை கேட்டு அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இருக்கிற பிரச்சனை இதுதான். அவர்கள் பாவத்துக்கும் பிழைத்திருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கும் பிழைத்திருக்கிறார்கள். அது ஒரு பொழுது அப்படி பிழைத்திருக்க முயற்சிக்கிறார்கள். அது சாத்தியப்படாது. ஒன்றில் தேவனுக்கு பிழைத்திருக்க வேணும், அல்லது பாவத்துக்கு பிழைத்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் ரெண்டுக்கும் பிழைத்திருக்கிறது முடியாத விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்படி முயற்சி செய்தால் அதனுடைய பிரதிபலன் நிச்சயமாக சீர்கேடான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், பாவத்துக்கு மரித்தால் தேவனுக்கண்டு பிழைத்திருக்க வேணும், தேவனுக்கண்டு பிழைத்தால் பாவத்துக்கண்டு மரித்திருக்க வேணும். ஆனால் ரெண்டுக்கும் பிழைத்திருக்க முயற்சித்தால் அது ஒரு பொழுதும் நடவாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று தெளிவாக ரோமர் 6:11 நமக்கு கூறியிருக்கிறார். இதனை நாம் எண்ணிக்கொள்ள வேணும் என்றும் நமக்கு கட்டளை இருக்கிறார். அதனை நாம் விசுவாசித்து, அதனை புரிந்து, அதனை உணர்ந்து, அந்த வேத வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். ஏனெனில் தேவன் பொய் சொல்லுவது இல்லை. ஆயினும் மேற்கூறியவாறு நாம் நடந்தால் பிசாசு நமக்கு எந்த விதமான இடைஞ்சலையும் தராது என்று கூறுவதற்கும் இல்லை. நிச்சயமாக பிசாசு நம்ம பல்வேறு வழிகளினால சோதனைக்கு உட்படுத்துவான். சகல சோதனைகளும் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காகவே என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. தேவனும் அதற்கு அனுமதி அளிப்பார் என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லூக்கா 22:31-32 பேதுருவை சோதிக்கிறது, சாத்தான் சோதிக்கிறதுக்கு கர்த்தர் பேதுருவை அனுமதித்தார். அதே மாதிரி அதிகாரம் யோபு 1 அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலையும் யோபுவை சோதிக்கிறதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை, ஒவ்வொரு சோதனையினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விலக்கி வேறொன்றுக்கும் திசை திருப்புவதே முக்கியமான நோக்கம். அப்போ சோதனையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? சாத்தான் அந்த ஒரே நோக்கத்துக்காகவே நம்மிடத்தில் வருகிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பி வேறொன்றுக்கு திசை திருப்புகிறதே சாத்தானுடைய முழு முயற்சியாகும். இந்த முயற்சியிலே அவன் பாரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களை அவன் தோற்கடித்திருக்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கி வேறொன்றுக்கு அவர்களை இழுத்து கொண்டு போய் அநேகமான கிறிஸ்தவர்களை முற்று முழுதுமாக விசுவாசத்தில் தோல்வி அடைய பண்ணியிருக்கிறான். அது மட்டுமல்ல, அநேகமான கிறிஸ்தவர்களை அற்ப விசுவாசியாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, அநேகமான விசுவாசிகளை பாதாளத்துக்கு வழிநடத்தி இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய நரகத்துக்கு அவன் வழி நடத்தி இருக்கிறான் கிறிஸ்தவர்களை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை தவறலாம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நாம் ஒரு பொழுதும் தவற மாட்டோம், ஒரு பொழுதும் பாவம் செய்ய மாட்டோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை தவறலாம், தேவனுக்கு எதிராக பாவம் செய்யலாம். அப்படி எதுவும் நடந்தால் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கேற்ற மாதிரி இருக்கவில்லை என்பதே அதன் பொருளாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் தவறவில்லை. கிறிஸ்துவம் சிலுவையில் ஒரு விதமான தவறும் இல்லை. தவறு நம்மிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செய்த பாவ செயலை நாம் அறிக்கையிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டு நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மறுபடியும் விசுவாசத்துக்கு திரும்ப வேண்டியது தான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற கட்டளை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை 1 யோவான் 1:9 தெளிவாக நம் பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தற்செயலாக தவறு இருந்தால், தற்செயலாக பாவம் செய்தால் என்ன செய்ய வேணும்? அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தேவனோடு உறவை புதுப்பித்து கொள்ள வேணும், மறுபடியும் விசுவாசத்தை பலப்படுத்த வேணும் என்று சொல்லி 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தவறு செய்த உடனே நம்ம விட்டு அவர் விலகி போயிடுவார் என்ற எண்ணம் ஒரு காலமும் நமக்குள்ள வேறுண்ட விடக்கூடாது. சாத்தான் இதே மாதிரியாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி அவர்களை விசுவாசத்தை விட்டு விலக்கி இருக்கிறான். அதாவது தவறு விட்ட உடனே, பாவம் செய்த உடனே தேவன் நம்ம விட்டு விலகி போய்விடுவார். அப்போ இந்த விதமான பேச்சு, இந்த விதமான சிந்தனைக்கு நாம் ஒரு காலமும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அறிய வேண்டியது என்னவென்றால், நாம் பலவீனமானவர்கள் என்பதனை அறிந்து இந்த பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கே தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை அறிந்து உணர்ந்து அதனை தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆகும். ரோமர் 8:2 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தையே நமக்காக நம் மீது முதலீடு செய்திருக்கிறவர் நம்முடைய பலவீனங்களை பார்த்தவுடன் நம்ம விட்டு விலகி போய்விடுவார் என்ற சிந்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் முக்கியமான நோக்கம் விசுவாசிகளாகிய நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலில் நம்மை உருவாக்குறதே பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனங்களை அப்புறப்படுத்த அவர் ஒருவராலேயே முடியும் என்பதை தெளிவாக மத்தேயு 3:11-12 நாம் இதனை அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.